வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது ஏழுமலையான் தனது ஏழை பக்தனுக்காக நிகழ்த்திய அற்புதம் செய்த கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம். திருவேங்கடமுடையான் அருளும் திருமலையின் அடிவாரத்தில் திருப்பதியில் குயவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். வேங்கடவன் மீது அதீத பக்தி கொண்டவர். தினமும் கோவிந்தா கோவிந்தா என்று அவரின் நாமத்தை சொல்லியே தினப்படி வேலையை தொடங்குவார். அவருக்கு மலைக்கு மேல் சென்று ஸ்ரீனிவாசனை தரிசிக்க வேண்டும் என்று பெரும் ஆவல் உண்டு. ஆனால் தினப்படி வேலைகளால் மலைக்கு போக முடியாத சூழல். வறுமையில் வாடியவர் பக்தியில் மாறாமல் அனுதினமும் மனதால் வேங்கடவனை ஆராதித்து வந்தார். தொடர்ந்து சனிக்கிழமைகளில் வேங்கடவனுக்காக விரதமும் இருக்கத் தொடங்கினார். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் மலைக்குத்தான் செல்ல இயலவில்லை. இருக்கும் இடத்திலாவது பூஜைகள் செய்து அவரை வழிபடுவோம் என்று தீர்மானித்தார். மட்பாண்டம் செய்தது போக மீதமிருந்த களிமண்ணில் பெருமாள் சிலை செய்து வழிபட ஆரம்பித்தார். கிடைக்கும் ஆகாரத்தை பெருமாளுக்கு படைத்து அதையே பிரசாதமாக எடுத்துக்கொண்டார். அடுத்து வந்த ஒரு நாள், நம் பெருமாள் அலங்காரம் ஏதும் இல்லாமல் இருக்கின்றாரே, அவருக்கு ஏதேனும் ஆபரணம் செய்ய வேண்டும் என்று அவர் மனதில் தோன்றியது. அவரால் பொன்னும் மணியும் கொண்ட ஆபரணம் செய்ய இயலும். களிமண்ணை கொண்டே ஒரு அழகான மாலையை தயாரித்து பெருமாளுக்கு அணிவித்தார். செவிகளிலும் மண்ணினாலான குண்டலங்கள் செய்து மாட்டினார். இப்படி களிமண்ணாலேயே சகல ஆபரணங்களையும் செய்து பெருமாளுக்கு அணிவித்து வழிபட்டார். இவ்விதம் மனமுருகி வணங்கி வந்தாலும் திருமலைக்கு நேரில் சென்று தரிசிக்க இயலவில்லையே என்ற ஏக்கமும் அவருக்குள் இருந்து வந்தது. ஏனென்றால் அவர் ஒரு நாள் வேலை செய்யவில்லை என்றாலும் குடும்பம் பட்டினி கிடக்க நேரிடும். அதனால் அவரால் மலைக்கு செல்ல இயலவில்லை. அந்த பக்தரின் ஏக்கத்தை போக்குவது என்று தீர்மானித்தார் வேங்கடவன். அந்த பகுதியை ஆண்ட சிற்றரசனும் ஏழுமலையானின் பக்தன்தான். வாரந்தோறும் அந்த சிற்றரசன் சனிக்கிழமை அன்று பெருமாளை தரிசித்துவிட்டு புதிய ஆபரணம் செய்து எடுத்து வந்து சமர்ப்பித்து வழிபடுவான். ஒரு வாரம் அணிவிக்கும் ஆபரணம் அடுத்த வாரம் மன்னன் வருகின்ற வரையிலும் பெருமாளின் மீது அலங்காரமாக இருக்கும். ஒரு முறை அழகிய முத்துமாலையை சமர்ப்பித்துவிட்டு வழிபட்டு சென்றான் அரசன். அடுத்த வாரம் வந்து பெருமாளை தரிசித்த மன்னன் அதிர்ந்து போனான். பெருமாளின் கழுத்தில் முத்துமாலைக்கு பதிலாக களிமண் ஆபரணம் இருந்தது. பெருமாளின் செவிகளிலும் களிமண் குண்டலங்களே இருந்தன. மன்னன் கலங்கினான். இது பற்றி அர்ச்சகர்கள் ஏதும் பேசவில்லையே, ஏன் என்று யோசித்தான். ஒருவேளை அவர்களே இந்த அபவாதத்தை செய்திருப்பார்களோ என்றும் எண்ணினான். ஆனால் அது பற்றி அவர்களிடம் கேட்கவும் தயங்கினான். ஒருவேளை இதில் அவர்களுக்கு தொடர்பு இல்லையெனில் அது அவர்களின் மனதை புண்படுத்திய பாகவத அபச்சாரமாகிவிடுமே. தன் அடியார்களுக்கு அபச்சாரம் செய்பவரை பெருமாள் பொறுத்து கொள்ள மாட்டாரல்லவா என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆகவே களிமண் ஆபரணம் தொடர்பான விஷயத்தை நாமே கண்டுபிடிப்போம் என்று முடிவு செய்தவனாக அரண்மனைக்கு திரும்பினான். அந்த நினைப்பிலேயே உறங்கியும் போனான். இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம், களிமண் மாலை மாறியது மன்னனின் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிந்தது. மற்றவர் கண்களுக்கு தெரியவில்லை. அது முத்துமாலையாகத்தான் காணப்பட்டது. இதை மன்னன் அறிந்து கொள்ளவில்லை. மன்னனின் கனவில் வந்து அருளினார் ஸ்ரீனிவாசன். மன்னா, அர்ச்சகர்கள் மேல் சந்தேகம் வேண்டாம். எனக்கான சேவையில் அவர்கள் எல்லளவும் குறை வைக்கவில்லை. உனது பக்தி குறித்தும் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி உண்டு என்றவர் அடிவாரத்து ஏழை குயவரின் பக்தி குறித்து சொன்னார். நீ பொன்னாலும் மணியாலும் செய்யும் மாலை போல அவனும் எனக்கு மாலையை களிமண்ணில் செய்து போட்டு விடுகின்றான். எனக்கு மிகவும் பிடித்தபடியால் அதைத்தான் நான் அணிந்து கொண்டேன் என்றார். மன்னன் விழித்து எழுந்தான்.
பெருமாளே போற்றிய பக்தரை காண ஆவல் கொண்டான். அவர் இருக்கும் இடத்தை விசாரித்து அறிந்து நேரில் சென்றான். அங்கே குயவர் வழிபடும் பெருமாளை கண்டு வியந்தான். கனவில் வந்த அதே தோற்றம். குயவரை வணங்கிய மன்னன் கனவு பற்றி விவரித்து மகிழ்ந்தான். தங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்று அந்த குயவரை கேட்டான். மன்னா, எனக்கு எதுவும் வேண்டாம். எனது பக்தியை மெச்சி நான் செய்த களிமண் மாலையை அணிந்து கொண்டானே அந்த வேங்கடவன், அந்த கருணையே போதும். திருவேங்கடவன் வாழும் இந்த மலையை தரிசித்து கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மலைக்கு சென்று அவனை வணங்கித் தொழும் வாழ்வே போதும் என்றார். அவரின் பக்தியை கண்டு சிலிர்த்த மன்னன் அவருக்கு வேண்டியதை செய்து அவரை வணங்கி விடை பெற்றான். அவர் எந்த கோலத்தில் தன்னை வணங்கி வந்தாரோ அதே கோலத்தில் மன்னனுக்கு காட்சி கொடுத்து பக்தரின் சிறப்பை உணர்த்திய பெருமாள் அந்த எளியவரின் இல்லத்தில் தமருகந்தெவ்வுருவம் அவ்வுருவமாய் நின்றார். ஓகே மக்களே, அடியவரின் சிறப்பை விளக்க எம் பெருமானே காட்சியளித்த கதையை கேட்டோமல்லவா? மீண்டும் இது போன்ற செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.